Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்புள்ள நடைபாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் சாலையில் நடந்து செல்லும் அவலம் நிலவி வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பாதுகாப்பான நடைபாதையில் நடந்து செல்வது பாதசாரிகளின் அடிப்படை உரிமை என உச்சநீதிமன்றம் அண்மையில் ஒரு தீர்ப்பில் வழங்கியிருக்கிறது. எனவே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தர உள்ளாட்சி அமைப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் கோவை மாநகரை பொறுத்தளவில் பாதுகாப்பற்ற முறையில் நடைபாதை இல்லாத நிலையில் சாலைகளில் நடந்து சென்ற 200க்கும் மேற்பட்டோர் 2024-25 ஆண்டுகளில் பாதசாரிகள் உயிரிழந்த சோக சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதற்கு பிறகாவது நடைபாதைகள் பாதுகாப்பான முறையில் ஆக்கிரமிப்பின்றி பாதசாரிகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறதா என்று நாம் பார்த்தோமேயானால் பெரும்பாலான இடங்களில் மாநகர பகுதியில் அதுபோன்ற சூழல் இல்லை. அந்த வகையில் தான் நாம் இருக்கக்கூடிய டவுன்ஹால் பகுதியிலும் கோவை மாநகராட்சி வளாக நடைபாதையிலேயே அதிகப்படியான ஆக்கிரமிப்பு கடைகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதனால் இந்த டவுன்ஹால் பகுதிக்கு பல்வேறு தேவைகளுக்காக வீட்டு பொருட்கள் வாங்குவதற்காக வரக்கூடிய பொதுமக்கள் வெயிலில் சாலைகளில் வாகனங்களுக்கு மத்தியில் நடந்து செல்லும் ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. இதனால் விபத்துகள் ஏற்படும் சூழல் இருக்கிறது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இது போன்ற நடைபாதை ஆக்கிரமிப்புகளை முற்றிலுமாக அகற்றி சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒரு பாதுகாப்பான நடைபாதையை பாதசாரிகளுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். சாலைகள் என்பது வெறும் வாகனங்களுக்கு மட்டுமல்ல, பாதசாரிகளுக்கும் உடையது என்பது தீர்ப்பில் தெளிவாக கூறப்பட்டிருந்தாலும் உள்ளாட்சி நிர்வாகம் தரப்பில் இதுவரை எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது தமிழ் ஜனம் செய்திகள் சார்பில் நாம் மேற்கொண்ட கலாய்வில் தெளிவாக தெரிகிறது. எனவே பாதசாரி ஒரு பாதுகாப்பான நடைபாதை அமைத்து தர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் சுரேஷ்குமார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.